ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது மட்டும் இல்லாம இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஜெனரேஷனை விட நமக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷன் இன்னும் அலர்ட்டாவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனமாவும் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாம குப்பையை ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் வாய்க்கால்ல போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா குழந்தைங்க என்னைக்குமே அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. குளோபல் வார்மிங்கால இன்னைக்கு பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை, அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்க முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுற்றுச்சூழல் பாதிப்பால நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்ம பண்றது நமக்கு பெருமை கிடையாது, அது நம்முடைய கடமை. நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாள்ல நவம்பர் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. டிவி டிபேட்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு மேடை பேச்சு, பட்டிமன்றங்கள், மக்கள் மன்றம்னு எல்லாத்திலையும் முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் திரு செந்தில்வேல் அவர்கள். இந்த புத்தகத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. அது அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். 2026 தேர்தல் களத்துல நம்முடைய கழகத்தினருக்கு போர்வாளாகவும் கேடயமாகவும் இந்த நூல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 100க்கு 100 உண்மை. திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு, இனி அடிக்கடி வருவாரு. கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை கம்மியா இருக்கும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இன்னைக்கு அதே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்னைக்கு டீலிமிட்டேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சியிலையும் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு. இந்த அநியாயத்தை நாம தட்டி கேட்கணும், தடுத்து ஆகணும். இதற்கு நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் 2026 சட்டமன்ற தேர்தல். மிகச்சரியான நேரத்துல இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.